சிஎஸ்கேட ஃபோர்ட்ரஸா அது இருந்துச்சு கம்பீர். ஸோ எங்க இருந்தாலும் நான் ஒரு நைட் மேரா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி விட்டு விக்டரிக்கு அப்புறம் அங்க நடந்த அந்த அட்மாஸ்பியர் எப்படி சார் இருந்துச்சு? கல்கட்டால நிறைய விஷயம் வந்து என்னன்னா, அப்ப வந்து எங்களோட மேனேஜர் ஜாய் பட்டாச்சாரியான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னார், இது வந்து கல்கட்டா வெஸ்ட் பெங்கால் அவங்களோட ஹிஸ்டரியிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங் ஹஸ் ஹேப்பன்ட் சொல்லியிருந்தாரு. ஸோ நாங்க வந்து ஒரு பரேட்லாம் போயிருந்தோம். ஒரு என்டையர் ஹாலிடே கொடுத்துட்டாங்க வெஸ்ட் பெங்கால்ல. நாங்க வின் பண்ணி அங்க போனோம். எங்க பார்த்தாலும் கிரௌடுங்க. ஈடன் கார்டன்ஸ்ல காலையில 9 மணில இருந்து மத்தியானம் ஃபங்க்ஷனுக்கு 9 மணில இருந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஃபுல்லா. ஸோ எல்லாருக்குமே சர்ப்ரைஸ். கௌதம் கம்பீர், ஷகிபுல் ஹாசன், ஸோ நிறைய பேர் இதை பார்க்கறதுக்காகவே வந்திருந்தாங்க. ஒரு நல்ல சென்ட் ஆஃப், ஒரு கிரீட்டிங்கோட கல்கட்டா மக்கள் வந்து எங்களை ரிசீவ் பண்ணாங்க. ஒரு லாஸ்ட் ஓவர் ஃபினிஷ், அந்த 4 வந்து பிராவோ போலிங்ல மனோஜ் திவாரி அடிப்பாரு. இந்த பக்கம் ஷாருக் கான் ஆல்மோஸ்ட் எகிரி குதிச்சுட்டாரு கேலரியில இருந்து. ஸோ அந்த அளவுக்கு எமோஷன் அவங்களுக்குலாம் ஹோல் பாலிவுட் வாஸ் செட்டிங். கல்கட்டா நைட் ரைடர்ஸ் எப்படியாவது வின்னிங் டீமா மாத்தணும் நிறைய வருஷம் ட்ரை பண்ணாங்க. பட் அண்டர் கௌதம் கம்பீர் ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆச்சு. ஸோ அந்த இயர் வாஸ் மெமரபிள் ஃபார் கேகே.